ரீசெண்டா நான் வியர் பண்ணியிருந்த ஒரு அபாயா பத்தி நிறைய டிஎம்ஸ் வந்திருந்தது. இது எங்க வாங்குனீங்க, இது குவாலிட்டி எல்லாம் நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டு. நான் இதை யூஏல எங்க வாங்கியிருந்தேன், அந்த ஃபேப்ரிக் எல்லாம் எப்படி இருந்தது அப்படின்னு இந்த வீடியோல சொல்றேன். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை சேவ் பண்ணிட்டு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணாம இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிட்டு பாருங்க. இந்த ஒரு கடைக்கு வந்தா மட்டும் போதும், பர்ச்சேசிங் எல்லாம் ஒரே இடத்துலயே முடிச்சிடலாம். 200க்கும் மேல ஷாப்ஸ் எல்லாம் ஒரே இடத்துலயே இருக்கு. இங்க வெறும் அபாயா மட்டும் கிடையாது, பிரீமியம் குவாலிட்டி பெர்ஃபியூம், சூத், ஜுவல்லரி, ஆக்சசரிஸ், ஹேண்ட்பேக்ஸ்னு ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் அப்படியே சொல்லிட்டே போலாம். இமிடேஷன் ஜுவல்லரிலாம் பாக்குறதுக்கு அப்படியே கோல்டு மாதிரியே இருக்கும். எல்லாமே அரபிக் கலெக்ஷன்ஸ். அப்படியே அபாயா சைடு போனா மார்க்கெட்ல புதுசா ட்ரெண்ட் ஆகிற எல்லா கலெக்ஷன்ஸுமே முதல்ல கண்டிப்பா இங்க வந்துரும். அபாயாவோட பிரைஸ் ரேஞ்ச் எல்லாம் 45 dirhamsல இருந்து ஸ்டார்ட் ஆகி 150 dirhams வரைக்குமே இருக்கு. சில நேரம் ஷோரூம்ஸ்ல கிடைக்கிற அபாயா காஸ்ட்லியா இருக்குன்னு வாங்காம வந்திருப்போம். இங்க வந்து பார்த்தா அதோட எக்ஸாக்ட் ரெப்ளிகா அதே மாதிரியே கிடைக்கும், அதுவும் விலை கம்மியாவே. நீங்க ஒரு அபாயா எடுத்தீங்கனாலே அதுலயே ஒரு 4-5 மெட்டீரியல் குவாலிட்டி இருக்கும் பிரைஸ்க்கு தகுந்த மாதிரி. அதை நம்ம தான் செலக்ட் பண்ணி பார்த்து எடுக்கணும். யூஏக்கு வந்து ஹிந்தி கத்துக்காம இருக்கோமேனு ஃபீல் பண்ற ஒரே இடம் இதுவா தான் இருக்கும். பார்கெனிங் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கே அப்படின்னு சொல்லி. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க ஜென்ஸ் எல்லாமே வெறும் லேடிஸ்க்கு தானா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இல்ல, உங்களுக்குமே இருக்கு. லேடிஸ்க்கெல்லாம் அபாயானா ஜென்ஸுக்கெல்லாம் கந்தூரா, லுங்கி, அப்புறம் ஃப்ரைடே பிரேயர்ஸ்க்கெல்லாம் போட்டு போற மாதிரி ட்ரெஸ்ஸஸுமே அங்க இருக்கு. நீங்க வெக்கேஷனுக்கு இந்தியாவுக்கு போறதா இருந்தா உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு கிஃப்ட் பண்றதுக்காக பெர்ஃபியூம்ஸ், அத்தர் எல்லாமே ஹோல்சேல் பிரைஸ்ல இங்க வாங்கிக்கலாம். இந்த ஷாப்போட லொகேஷன் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இங்க தான் நான் என்னோட அபாயாவுமே வாங்கினேன். குவாலிட்டி நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நிறைய இருக்கு. நான் வாங்கினது நிடா ஃபேப்ரிக்ல, குவாலிட்டி நல்லாவே இருந்தது. இதுக்கு முன்னாடியே நீங்க இங்க போயிருந்தீங்க அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.